Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 30 days சேலஞ்சோட டே 5. இன்னைக்கு ஆயில யூஸ் பண்ணாம மட்டன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 10 minutesல செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வந்து அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா எங்க சித்தி வீட்ல இருந்து நான் செஞ்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஃபோன் வந்து கையில வச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷேக்கா இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்துர்க்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். கல்லுப்பு வந்து நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் நான் போட்டுக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாதி டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசிலுக்கு நல்லா வெந்திருக்கும். என்னோடய குட்டி சேனலில் பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் என்னோடய சேனலுக்கு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் வந்தாச்சு. இப்போ வந்து குக்கர் மூடி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே வெந்திருக்கு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க எப்படி மட்டன் ஃப்ரை பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னுட்டு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கலாம். இப்போ வந்து கடாயை எடுத்துக்கோங்க. நம்ம வந்து வேக வச்சுருக்கிற மட்டன் வந்து இது கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். உப்பு வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. நான் வந்து உப்பு சேர்க்காம தான் செய்ய போகிறேன். ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருப்போம். ஏன்னா இந்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து சுண்ட வைக்கிறதுனால உப்பு வந்து இதிலே இருக்கும். கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து சுண்டி வந்திருக்கு. நம்ம மட்டன் வேக வைக்கும்போதே மட்டன்லேருந்து ஆயில் வரும். அதுவே கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நான் வந்து போட்டுக்கிறேன். ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி குக்கிங்கே செய்யறதுக்கு மூடு இல்லை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். நம்மளுக்கும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பீப் மட்டனில் கூட செய்யலாம். பார்க்கவே பாருங்கள் அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேலஞ்ச் டே 6ல் நான் வந்து பார்க்குறேன். பாய்.